ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். வேதவியாசர் அருளிய தெய்வீக பார்வையை வைத்திருந்த சஞ்சயன் கண் பார்வை இழந்த திருதராஷ்டிரனுக்கு குருஷேத்திர போர்க்கள காட்சிகளை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியதற்கும் சாட்சி பூதமாக ஒரு மலையின் மீது வெட்டப்பட்ட தலையாக இருந்த பரிபர்கன் குருஷேத்திர போர்க்களத்தில் 2 பக்கமும் கிருஷ்ணன்தான் இருந்தான் என்று சொன்னதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? பரிபர்கனுக்கு 2 பக்கமும் பகவான் கிருஷ்ணர்தான் இருந்தார் என்று தோன்றியதை போல சஞ்சயனின் தெய்வீக பார்வைக்கு அது ஏன் தோன்றவில்லை? பரிபர்கன் இருக்கான் இல்லையா, இந்த குருஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பஞ்சபாண்டவர்கள் சைடில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் பீமன் சொல்கிறான், நான் இவ்வளோ நாளில் இந்த போரை முடிப்பேன், அர்ஜுனா நான் இவ்வளோ நாளில் முடிப்பேன், ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்கிறான், பரிபர்கன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சாம்பல் துவச்சி ஒரு அம்பு எடுத்து விடுறான். இந்த சாம்பல் யார் மேலெல்லாம் படுதோ அவங்கெல்லாம் அவுட்டு, யார் மேலே படலையோ அவங்க தான் உயிரோடு இருப்பாங்கன்றான். அதே மாதிரி யார் நிஜமாகவே குருஷேத்திர யுத்தத்தில் மீந்து போனாங்களோ அவங்க மேலே மாத்திரம் படலை, மற்றவங்க மேலாம் பட்டுச்சு. உடனே கிருஷ்ணர் சொன்னார், இவன் கழுத்தை வெட்டு அப்படின்னார். எல்லோரும் இவ்வளோ அற்புதமான ஆளாக இருக்கான், அவங்க கழுத்தை ஏன் கிருஷ்ணா வெட்டணும் எல்லாம் அப்புறம் சொல்கிறேன் உட்காரும். ஸோ வெட்டின கழுத்தை கொண்டு போய் எதிரில் இருக்கிற மலை மேலே உதயசூரியன் மாதிரி வச்சுக்கிட்டுனார். மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்ச உடனே இவங்கெல்லாம் பீத்திக்கிறாங்க, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள். மேலே இருந்து பார்த்தவன் வந்தான், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், வாங்க போகலான்னு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அவன் சொல்கிறான், இந்த யுத்தத்தில் நீங்கள்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது, 2 பக்கமும் விளையாடினவன் இந்த கிருஷ்ணன் ஒருத்தன் தான். கௌரவர்கள் சைட்லேயும் அவன் தான் ஃபைட் பண்ணான், பஞ்சபாண்டவர்கள் சைட்லேயும் அவன் தான் ஃபைட் பண்ணான் அப்படிங்கிறதுக்கு அவன் சாட்சியாக இருந்தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை ஏன் அவனுக்கு வந்ததுன்னா, அதுக்கு முன்பிறவியில் அவனுக்கு ஒரு அகங்காரம் இருந்ததான், தான் பெரிய ஜித்து கில்லாடிங்கிற மாதிரி. அதனால் he was cursed to be the cause of this குருஷேத்திர யுத்தம். அதனால் அவன் களப்பலி மாதிரி அவனை முதல்ல கொடுத்து தான் ஆரம்பித்தாங்க. சஞ்சயன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த டிவைன் விஷன் கிடைச்சதுக்கு என்ன காரணம்னா, இவன் குருடன் ருத்ராஷ்டிரன். இவனுக்கு குருஷேத்திர யுத்தத்தில் ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி நடக்குது. குருஷேத்திரம்ன்றது இன்றைக்கி டெல்லியிலேருந்து நீங்கள் சண்டிகார் போகிற வழியில் இருக்குது. அங்கே நடக்கிற யுத்தத்தை இவன் டெல்லியில் உட்காந்துட்டு எப்படி பார்க்க முடியும்? அதனால் அவனுக்கு இவன் விஷன் என்ன நடக்குதுன்னு பார்த்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சாங்க. அகஸ்தியர் இருக்கார். ஒரு நேரம் கைலாசத்தில் கல்யாணம் நடக்கிற போது சிவனுக்கும் பார்வதிக்கும் பூமி கொடை சாஞ்சிடுது. இப்போ சிவன் சொல்கிறாரு, அகஸ்தியர் நீங்கள் தெற்கு நோக்கி போங்க அப்படி. நான் எப்படி கல்யாணம் பார்க்குறதுன்னு, நீங்கள் இருக்கிற இடத்துலையும் நான் காட்டுறேங்கிறார். ஸோ அவர் வாதாபி எல்லாம் முடித்து இங்கே காக்கா குடம் கௌத்த கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம கல்யாண தீர்த்தம் இருக்கு இல்லையா, விக்ரமசிங்கபுரம் திருநெல்வேலி, அந்த இடத்துல வந்த உடனே அங்கே நடக்கிற கல்யாண கோலத்தை அங்கே பார்த்தார். அதனால் அதுக்கு கல்யாண தீர்த்தம்னு பேர். அகஸ்தியர் சிவனுடைய கைலாய காட்சி இங்கேயே பார்த்தாருங்கிறதுனால அந்த அனுபவம் அது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷலைஸ்டு விஷன் கிடைக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் அதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க, யாருக்கும் இருக்கும். சில பேருக்கு ஆக்சிடெண்ட்லாம் கூட கிடைக்கிறது உண்டு. அமெரிக்காவில் ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட்லாம் ஒரு திவ்ய திருஷ்டி வந்துடுச்சு, டிவைன் விஷன். அப்போது அவங்ககிட்ட அமெரிக்கா நியூயார்க்கில் இருக்கிற போலீஸ்காரங்க போவாங்களாம். போயிட்டு இந்த மாதிரி இந்த ஊரில் கொலை நடந்துச்சு, அது எப்படின்னு கொஞ்சம் பாருங்கன்னொடனே அப்படி கண்ணை வச்சுக்குவானா. அவன் கண்ணுக்குள்ளே யார் கொலையாளி எப்படி வர்றான் ஏதோ கேமராவில் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரியுமா. ஸோ இவனை எல்லாருமே தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை விட்டு இவன் கண்ணை பார்த்துன்னு உட்காந்துருந்தாங்க. இவன் டாக்டர்கிட்ட போய் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இந்த பவர் இல்லாமல் பண்ணிவிடுங்க அப்படின்னான். ஸோ அட் டைம்ஸ் இட் வில் லீட் யூ டு எ ப்ராப்ளம். இன்னொருத்தர் இருந்தான், அவன் காதில் எப்போ பாரு சத்தம் கேட்டுனே இருக்கும். ஸோ ஒரு கமிட்டி போட்டு என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறாங்க. ஒரு 48 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கிற எந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்தாலும் அதனுடைய சவுண்டு பிடிக்கிறதுக்கு இவன் காதிலேயே இருக்கு ரிசீவர். எப்போ பாரு பாட்டு கேட்டுனே இருந்தால் என்ன ஆகுறது? அதனால் ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் அக்கல்ட் திங்ஸ் சம்டைம்ஸ் ஒரு அன்ப்ரெடிக்டிவாகவும் நமக்கு ப்ராப்ளமாகவும் மாறிடுறதுக்கான வழிகள் உண்டு. மீடாஸ்ன்னு ஒருத்தன் தான், அவன் எதை தொட்டாலையும் கோல்டு ஆகணும்னு சொல்லி கேட்டான். ஸோ சாப்பாடு தொட்டால் கோல்டு, பொண்டாட்டி தொட்டால் கோல்டு, அவன் என்ன பண்ண போகிறான் இனிமேல் உலகத்தில்? அதனால் அனர்த்தத்தில் கொண்டு போய் விட்டது. இப்படி பல பேரும் மாட்டிக்கின்னு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் சினிமா, அதில் மீட்டு இல்லை
அவன் வந்து கடவுள்கிட்ட எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், ஏன்னா நீ என்னை கண்டுக்க மாட்டேன்றார். அப்போ திடீர்னு ஆகாசத்துலேருந்து ஏணி வழியாக கடவுள் இறங்கி வருவார், ஒரு நீக்ரோ மாதிரி இறங்கி வருவார். ப்ரூஸ் த ஆல்மைட்டி. அதை தான் தேங்காய் சீனிவாசனை வச்சுட்டு அரை எண்ணி இத்தனையில் நடக்கிற மாதிரி ஒரு கதை உல்ட்டா பண்ணி எடுத்தாங்க. ஸோ ப்ரூஸ் த ஆல்மைட்டி அப்படி இறங்கி வந்து சொல்லுவார், இன்னும் 24 மணி நேரத்துக்கு நான் உனக்கு என்னுடைய பவரெல்லாம் தந்துடுறேன், நீ தான் கடவுள். அண்டு யூ கெனாட் ப்ளே அகென்ஸ்ட் தி எமோஷன்ஸ் ஆஃப் பீப்புள், அது ஒன்று தான் கண்டிஷன், மற்றபடி என் பவரெல்லாம் உனக்கு தான் நேராது. இவன் அதை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரோட்டில் வருவான். வரும்போது 4 ரவுடிங்க எப்போ பாடி இவனை ரொம்ப நேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இவன் பண்ணுவான். அவங்க 4 பேரும் ஒருத்தன் குத்திக்குவாங்க, அவனுக்கு ஒரே கிக் ஆகிடும். அதுக்கு முன்னால் இவன் ஒரு டிவி ஸ்டேஷனில் இருப்பான், இவனோட நல்ல பேரோட வேறு ஒரு நியூஸ் ரீடர் இருப்பான். அதனால் அவன் நியூஸ் படிக்கிற நேரம் பார்த்து இவன் போய் வார்த்தை நின்றுட்டு பண்ணுவான். அவன் தப்பாக படிப்பான், அதே மாதிரி பேஜ் மாறிக்கின்னே இருக்கும். அவன் திடீர்னு இந்த நியூஸ்லேருந்து அந்த நியூஸ் அப்படி தாவிக்கின்னே இருப்பான், அவனும் பழி வாங்கிடுவான். அதுக்கப்புறம் அவன் டைப் படிப்பான், நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புங்க, 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய எல்லா ப்ரேயர்ஸையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுறேங்கிறான். லட்சக்கணக்கில் அவனுக்கு வந்து சேருது மெயில்ஸு. இவன் பார்க்குறான், எப்படிடா நம்ம ஒரு நைட்டுக்குள்ளே இது எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும்னு சொல்லி அதெல்லாம் வச்சுட்டு டைப் படிக்கிறான். இதில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா ப்ரேயரும் ஃபுல்ஃபில் பண்ணிவிடு. பார்த்தா பணக்காரலாம் 7000, 7 பணக்காரலாம் அப்படியே ஒரு கயாஸ் மாதிரி கயாட்டிக் கண்டிஷன் வந்துடுது. சரி எல்லாம் செட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வரான். ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணல, அதனால் ஜன்னலை திறந்துட்டு அங்கே 3 இருக்கும், 3 பார்த்து பிரின்னுவான். 3 ஜன்னல்கிட்ட வந்துடும். இவன் ஒய்ஃபை கூப்பிட்டு பாரியம் பவர்ன்றான். எமோஷன்ஸ் கூட விளையாடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அதனால் அவள் தலையில் அடிச்சுக்கிட்டு நீ மென்டல் ஆகிட்டியான்னு போயின்னு இருப்பாள். இப்படி ஒரு நைட்டு கழிஞ்சிடும். மறுநாள் காத்தால் திருப்பியும் அந்த நீக்ரோ ஃபார்மில் கடவுள் வருவார். இதெல்லாம் உன் பவரும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீயே இருந்துக்கோ, எனக்கு எதுவும் வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிடுவோம். ஸோ இந்த உலகத்தில் எல்லாமே அதனுடைய போக்கில் நடக்கிற வரைக்கும் தான் எல்லாம் நல்லது. நீங்கள் அதை மாற்றணும்னு முயற்சிக்கிற போது ஏதோ ஒரு ஒம்பல மாட்டு. எத்தனை ராட்சசர்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் கடவுள்கிட்ட மாயா வரம் கேட்டாங்க. மாயான்னா சாகாது இருக்கிறதுக்கான வரம் கேட்டாங்க. அதிலேயே ஒரு கேட்ச் வச்சு கடவுளாவது மாயும் வரமாக மாற்றிவிட்டார். அதனால் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நீ கடவுளை நம்பிட்டு ஜாலியாக இரு. நத்திங் கேன் கோ ராங் இன் காட்ஸ் வே ஆஃப் ஒர்க்கிங். ராஜா கையை வச்சா ராங்காக போவதில்லை. நம்ம ராஜா சாதாரண ராஜா இல்லைல்ல, நடராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா, கோவிந்தராஜா இல்லை, அதனால் எதுவும் ராங்காக போகாது. பட் யூ ஹவ் டு ஹேவ் அப்சல்யூட் ட்ரஸ்ட் இன் இஸ் குட்னஸ் அண்ட் இன் இஸ் கைண்ட்னஸ் ஃபார் யூ. பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். அம்மா அப்பாவோட நல்ல செய்கிறவங்க யாராவது இருந்தால் அது நாராயணன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் தாயை சிறந்த தயான தத்துவனேன்னு சிவபுராணம் சொல்கிறது. ஸோ யூ அலோவ் காட் டு ஹேண்டில் யுவர் லைஃப். அப்போ எந்த ப்ராப்ளமும் உனக்கு வரவே வராது. நம்ம பெரிய அறிவாளி நினச்சி வரம் கேட்குறதோ இல்லை இப்படி நடக்கணும்னு நாம் ஒரு பிளான் பண்ணிக்கிறதோ ஏதாவது ஒம்பில் கொண்டு போய் விடும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு கேர்ளை லைக் பண்ணுவோம், இல்லை ஒரு பொண்ணு ஒரு பாயை லைக் பண்ணுவோம். இவங்க கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டிக்கின்னு இருப்பாங்க, எனக்கு அந்த பையனை கட்டி வை, இல்லை இந்த பொண்ணை கட்டி வைன்னு ஏதாவது வேணும் இருக்கேன். அது நடக்கலைன்னா நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், கடவுள் இன்னுமே பண்ணுறதில்ல அப்படின்லாம் முறையிடுவாங்க. கடவுளுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணும் அந்த பையனும் நல்லவங்க இல்லை, அவங்கள கட்டிக்கினா நீ திருப்பியும் வந்து என் லைஃபை டூம் ஆயிடுச்சேன்னு சொல்ல போகிறேன்றது. அது நடக்கலைன்னா நீ வருத்தப்படாது அதை பற்றி. காட் நோஸ் வாட் இஸ் குட் ஃபார் யூ. ஒரு குழந்தை இருக்குது, இந்த விளக்கில் கை வைக்கிற கதை சொல்லுவில்ல, அது மாதிரி தான். அது விளக்கில் கை வைக்கணுன்னு தான் ஆசைப்படும், நீ வேணான்னாலையும் அழுவும். ஆனால் ஒரு தடவை அது கை வச்சு சுட்டுக்கிட்டோம், அப்புறம் தான் அதுக்கு புத்தி வரும். ஸோ வாழ்க்கைங்கிறது அனுபவங்களினுடைய கலவை தான். இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ லெட் தெம் டேக் த ஓன் கோர்ஸ். ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் அந்த தண்ணியோட போக்கில் கட்டை போயினே இருக்குமா, அந்த மாதிரி இந்த கட்டை இந்த பவசாகரத்தில் போயிட்டே இருக்கட்டும், எல்லா அனுபவங்களும் வரட்டும். அண்ட் எதுவும் ராங்காக போகாது. பிகாஸ் அல்டிமேட்லி யூ ஹாவ் சம்படி ஹூ கண்ட்ரோல்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். உலகத்தில் உன்னையும் என்னையும் எல்லாத்தையும் அதனுடைய பிளேஸில் வச்சு கைட் பண்ணி மானிட்டர் பண்ணி கொண்டு போகிற ஒரு ஆள் இருக்கான். அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. பட் அந்த ஃபெய்த் அவ்வளோ ஈஸியாக வராது. வந்தாக்கா உங்களுக்கு தெரியும். ஒரு சர்ச்சில் கிறிஸ்மஸ்க்கு முன்ன நாள் ஒன்றுமே நீ கிடைக்கல சாப்பிட்றதுக்கு. அந்த சர்ச்சில் இருக்கிற பசங்கள்லாம் பட்டினியாக தூங்குறாங்க. அப்போ அந்த பாதிரியார் சொல்கிறாரு,
லெட் அஸ் தேங்க் காட் ஃபார் திஸ் டே அப்படின்னு. நமக்கு தான் சோறு கூட கொடுக்கலையே நீ கடவுள்னு சொல்லிட்டு, நீ படுத்துன்னு தூங்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லுன்னு. மறுநாள் காத்தால் கதவே திறக்க முடியல. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்மஸ்க்காக கிஃப்ட்டு, சாப்பாடு, கேக்கு, பேக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து அனாத ஆசிரமத்தோட கேட்டுக்கிட்ட வச்சுட்டாங்களா, கதவே திறக்க முடியல. ஸோ இட் வாஸ் ஃபார் தர் குட் ஆர் நாட். அதனால் சில மகான்களை பற்றி சொல்லுவாங்க. ஒரு சமையல் கிச்சனுக்குள்ளே போய் அங்கே இருந்து அண்டால் இருக்கிற சாம்பாரெல்லாம் கீழே கொட்டிடுறாரு. எல்லோரும் என்ன இருந்தாலும் லூஸாக கல்யாண வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிற போது அண்டா சாம்பார் இப்படி கொட்டிட்டானேன்னு சொல்லிட்டு. யார் இதை பண்ணது? சேஷாதிரி சுவாமிகள், திருவண்ணாமலை. பார்த்தா அதில் ஒரு பாம்பு இருந்திருக்கு. அப்போ அந்த அண்டாவில் இருந்த சாம்பாரை சாப்பிட்டு இருந்தால் இத்தனை பேர் செத்துருப்பான். அப்போது அவருக்கு அது தெரிஞ்சதுனால அவரே வந்து அதை கவுத்துட்டு போயிருக்காரு. இப்படி நமக்கு தெரியாமல் எவ்வளவோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. There are more things on the heaven than what you can see on the earth. Oh Mr. Horatio அப்படின்னு ஷேக்ஸ்பியரில் ஒரு டைலாக் வரும். அதனால் கடவுளை நம்பிட்டு விட்டுடு. ஒரு பாட்டு கூட இருக்குது, கைவிட மாட்டான் என்று உது சங்கே, கனக சபேசன் என்று உது சங்கே. கைவிட மாட்டான் என்று தூது சங்கே, கனக சபையான் என்று தூது சங்கே, மெய்வுணரச் செய்வான் என்று தூது சங்கே, நம் சிவசங்கர் பாபா என்று தூது சங்கே, ஆபத்தில் காப்பான் என்று தூது சங்கே, அண்ணாமலையான் என்று தூது சங்கே, பேரின்பம் தருவான் என்று தூது சங்கே, பேரம்பலத்தான் என்று தூது சங்கே, ஊதூது சங்கே. கல்லா பிழை, கருதா பிழை, 5 எழுத்தை சொல்லா பிழை, துதியா பிழை, தொழா பிழை என எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று பிழை பொறுத்தல் பதிகத்தில் பாடுகிறார் பட்டினத்தடிகள். மாதா, பிதா, குரு இம்மூவரும் தான் நமது பிழைகளை பொறுத்து அருள்வார்கள் என்று சொல்லப்படும் நிலையில் இறைவனிடம் இவ்வாறு வேண்டினால் நாங்கள் செய்யும் பிழைகளை பொறுத்து எங்களை தண்டிக்காமல் விடுவானா? பிழை செய்தேன், பிழை செய்கிறேன், பிழை செய்குவேன். யார் சொல்கிறது இதை? மிகப்பெரிய நிலைகளை தொட்ட மகான் சொல்கிறார். நான் தப்பு பண்ணின்னு இருக்கேன், பண்ணுவேன். ஆனாலும் நீ என்னுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து காக்க வேண்டும். எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா, நான் எல்லா தப்பும் பண்ணுவேன், ஆனால் ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். என்னன்னா, வழிக்கு வீழினும் நீ திருப்பெயரலாது சொல்லற்கேன். வழிக்கு வந்தால் கூட உன்னுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் சொல்கிற ஒரு பக்குவம் அதுவும். அதனால் அந்த ஒரு குவாலிட்டிக்காக நீ வந்து என்னை மன்னிக்கணும், என்னுடைய பிழைகள் எல்லாம் மன்னிக்கணும். வழிக்கு வீழினும் நீ திருப்பெயரலாது சொல்லற்கேன். இதே தான் கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரை என்று இசைவாய். நான் ஒன்றை நினைக்கிறேன்னா மறந்துட்டேன்னு அர்த்தம். அதனால் நான் நினைக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. என்னென்னா தைலத்தாரினுவாங்க, எண்ணெய் அப்படியே கொட்டின்னு இருக்கும். அந்த மாதிரி கடவுளுடைய எண்ணெயராத சிந்தனை, சுவாச நிசுவாசம்ன்றது அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்பயும். இந்த ஒரு விஷயம் நான் டெவலப் பண்ணிக்கிறேன் என்கிட்ட. அதனால் மற்றதெல்லாம் நீ கண்டுக்கக்கூடாது, என்ன நீ காக்கணும். ஏதோ ஒரு வகையில் யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் மீ அண்ட் மை லைஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இஃப் யூ ஹாவ் காட் இன் யுவர் தாட், தட் பிகம்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன், தட் யூ ஹாவ் அன் அன்சின்டட் கமிட்மெண்ட். ஸோ இட் பிகம்ஸ் ஹிஸ் டியூட்டி. It becomes his duty to come to your rescue. தானமும் தவமும் இந்த பூமியில் மட்டும்தான் செய்ய முடியும், மற்ற லோகங்களில் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. இது சரிதானா? அப்படியானால் சுவாமி முக்தானந்தா எழுதிய சித் சக்தி விலாஸ் என்ற புத்தகத்தில் மற்ற லோகங்களில் சித்தர்களும் ரிஷிகளும் தவநிலையில் இருப்பதை தான் பார்த்ததாக கூறியிருக்கிறாரே. பூமியில் மனிதர்களால் செய்யப்படும் தவத்திற்கும் மற்ற லோகங்களில் சித்தர்கள் ரிஷிகளால் செய்யப்படும் தவத்திற்கும் வேறுபாடு இருக்கிறதா? எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியன்னு. ஒரு சித்தர்கள் உலகத்திலேயோ தேவர்கள் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த தேவைகளும் இல்லை. தேவ கான் பியாண்ட் ஆல் தட் திங். அவங்க சைலண்டாக உட்காந்துருப்பாங்க. அவன் ஒரு குகையிலையோ இல்லை கல் மேலேயோ எங்கேயோ கண்ணை முடிக்கணும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை. அவங்க அப்படியே கண்ணை மூடின்னு உட்காந்துருப்பாங்க. அதை என்ஜாய் தட் பிளிஸ். ஒரு பெரிய மகான் பிரம்மாவுடைய 4 குமாரர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் பேர் சனத்குமார மகரிஷி. சனத்குமார, சனந்தன, இந்த மாதிரி 4 பேர் இருந்தாங்க. அதில் பிறந்த உடனே போய் அப்படியே உட்காந்துட்டு தவத்தில் 3000 வருஷம் உட்காந்துருந்துருக்காங்க. சத்தியுகம் அப்படியே
நின்று அவர் கண்ணு முழிக்கிற வரைக்கும் காத்து நின்றுட்டு, அப்பா நான் தான் சிவபெருமான் வந்திருக்கேன், அவனுக்கு என்ன வரம் வேணும்ன்றார். அப்போ அவர் சொல்கிறார், நீ யார் யார், நான் உன்னை கூப்பிடல ஒன்றும் இல்லை, நீ எதிரில் வந்து நின்று வரம் கொடுக்குறேன்ற. அப்போ உனக்கு ஏதோ என்கிட்ட வேலை ஆகணும்னு இருக்குது, அதனால் உனக்கு என்ன வேணும் கேளுன்றார். தட்ஸ் த லெவல் ஆஃப் தேர் அச்சீவ்மெண்ட் இன் பேரண்ட்ஸ். அப்போ சிவனுக்கு சந்தோஷம்தான், இப்படி ஒரு ஆள் நம்மக்கிட்ட இருக்கானேன்ட்டு. அப்பா பிரம்மாவுக்கு இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை, நீ ஒரு தடவை நீ பிள்ளையாக வரணும் அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறார், சரி எனக்கு ஒரு நாள் ஒரு காட்சி கிடைச்சது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும் அந்த சண்டையில் நான் தேவ சேனாதிபதியாக போகிற மாதிரியும் எனக்கு ஒரு காட்சி கிடைச்சது. எங்கள் அப்பாவை போய் கேட்டேன் பிரம்மாவை. அவர் சொன்னார், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எழுதலப்பா, எப்போ உனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சோ அது நிறைவேறும், தாட் மெட்டீரியலைசஸ், நீ போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு காலம் வந்தால் நான் தேவசேனாதிபதியாக வரேன் இல்லையா, அப்போ உனக்கு பிள்ளையாக வரேன் அப்படின்னு இது ஒரு சொல்கிறார். பக்கத்தில் பார்வதி நிற்குது இல்லையா, அந்த மாதிரி சொல்லுது, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வரப்போகுதுன்னு. சனத்குமாரி சொல்ல, நீ யாருமா, அந்த ஆள் ஏதோ வரங்காட்டினா நான் சொன்னேன், நான் போய் ஒரு தாயோட கர்ப்பத்திலேயே பிறக்க முடியும், அதெல்லாம் பிறக்க மாட்டேன், கர்ப்பத்தில் பிறக்கிற ஆள் நான் கிடையாதுன்னு. பார்வதி பஞ்சாயத்து பண்ணுறாங்க, என்ன சிவனே எனக்கு குழந்தையாக வரமாட்டேன்றான் அப்படின்னு. அவர் சொல்கிறார், சரி நீ என்னை காணாமல் பஸ்மாசுவரனுக்கு வரம் கொடுத்துட்டு நான் ஓடின போது என்னை பார்க்காம உன் உடல் உருகிச்சு, அப்படியே மெல்ட் ஆகிட்டேன் எமோஷனலாக, அதுதான் சரவண பொய். அதனால் ஒரு கர்ப்பம்ன்றது ஒரு பொய்களை வர்றது தானே, என்னுடைய நெத்தியில் இருந்து 6 பொறிகள் கிளம்பும், அது அந்த சரவண பொய்கையில் குளிரும், அதனால் அந்த நேரத்தில் உன் கர்ப்பத்தில் இருந்தால் நீ கற்பனை பண்ணிக்கோ அப்படின்னு. இதுக்கு நடுவில் 6 பெண்கள், அவங்களுக்கு கிருத்திகா ஸ்ரீஸ்ன்னு பேர், கிருத்திகை பெண்டிர், அவங்க 6 பேரும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க மகாவிஷ்ணுக்கிட்ட. என்னென்னா, உலகத்திலேயே உத்தமமான பிள்ளை எங்களுக்கு தான் பிறக்கணும். 6 பேருமே 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. மகாவிஷ்ணு அவங்ககிட்ட போகிறார், அம்மா சாபம் கொடுத்துடாதீங்க, நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு, அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சிவபெருமானுக்கு ஒரு உத்தமமான பிள்ளை பிறக்க போகுது, பார்வதி அதை இதை தாங்க போகிறா சரவண பொய்யில. அப்போ நீங்கள் 6 பேரும் போய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டிடுங்க, ஃபாஸ்டர் மதர்ஸாக இருங்க, செவிலித்தாயா, அப்போ உங்களுக்கும் சந்தோஷம் தானே, என் பையன் தான் வேண்ட மாதிரி அப்படின்னு இன்னொரு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அப்போ சிவனுடைய நெற்றியிலிருந்து வருது, சரவண பொய்கையில் போய் அது 6 குழந்தைகளாக இருக்குது, 6 கிருத்திகை பெண்கள் எடுத்து பால் ஊட்டுறாங்க. பார்வதி அந்த 6ஐயும் ஒன்றா சேர்க்குறா, அதுதான் 6 முகம் 12 கைகளோடு 3 முகங்கள் போற்றி 3 கருணை போற்றி ஏவரும் சுதிக்க நின்ற 6 தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலடி போற்றி போற்றின்னு அறுமுக பெருமான் இந்த உலகத்தில் வந்ததுக்கான காரணம் அதுதான். அப்போ நீங்கள் பார்க்குற எல்லா கடவுளும் கூட இந்த மாதிரி ரிஷிகள் சித்தர்கள் தான், அதில் உங்களுக்கு டவுட்டே தெரியல. ரிஷசிருங்க மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் விபாண்டக முனிவருக்கும் இந்திரனால் சபிக்கப்பட்ட ஊர்வசிக்கும் பிறந்தவர். பிறந்த உடனே போய் தவத்தில் உட்காந்துக்கிறார். அவருக்கு பேர் கலைக்கோட்டு மாமுனிவர். கலைன்னா இந்த இடம், கோடுன்னா இந்த இடத்துல அவருக்கு ஒரு கொம்பு இருக்கும், ஒத்த கொம்பு. அதனால தான் யாருக்காவது ரொம்ப அறிவாளியாக இருந்தானா என்ன நெத்தியில் கொம்பும் வச்சுக்கிதான்றது, அந்த நெத்தியில் கொம்பும் வச்சுருச்சு. அவர் அப்படியே உட்காந்துடுறார், அவருக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஸோ அயோத்தியில் தசரதனுடைய நாட்டில் மழை பெய்யல, அவங்களுடைய குலகுருவாகிய வசிஷ்டர் சொல்கிறார், உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ரிஷசிருங்க மகரிஷி என்ற கலைக்கோட்டு மாமுனிவர். அவருடைய கால் பட்டால் மழை பெய்யும், ஆனால் அவர் வரமாட்டார் எங்கேயும், அவர் பிறந்ததுலேருந்து இந்த உலகத்தை பார்க்காத உக்காந்துன்னு இருக்காரு. இப்போ தசரதனுடைய நாட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அவர் சாபம் விட்டால் கூட பரவாயில்ல, நாங்கள் போய் அவர் எப்படியாவது கூட்டின்னு வரோம், பல்லக்கை தூக்கின்னு காட்டில் போய் அந்த பல்லக்கை வச்சுட்டு ரிஷசிருங்க மகரிஷி இருக்கிற அந்த பர்ணசாலைக்கு முன்னால் கோலம் போடுறது, அவருக்கு பூ பறித்து வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு நாள் யாராக இருந்தாலும் எதிரில் வாங்க, நான் சாபம் கொடுக்க மாட்டேன்றார். இவங்க போய் நிற்கிறாங்க, என்ன வேணும், பல்லக்கு கொண்டு வந்திருக்கோம், எங்கள் நாட்டில் மழை வேணும், நீங்கள் வந்தால் மழை வரும்னாங்க. ஏறி உட்காந்துக்கிறார். அவர் வர்றாருன்ற போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு, வந்துட்டார் அவர், இல்லைன்னா மழை வந்திருக்காது உன்னுடைய நாட்டில்னு சொல்லி அவர் அயோத்திக்கு வரார். அயோத்தியில் அவருக்கு எல்லா மரியாதையும் செஞ்சுட்டு, உங்களால் எங்கள் நாட்டில் மழை வந்தது, அதனால் நீங்கள் என் பொண்ணை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் தசரதன். தசரதனுக்கு ஆம்பளை குழந்தைங்க இல்லாமல் இருந்தது, ஒரே ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுக்கு பேர் சாந்தா. அதனால் அந்த சாந்தாவை கட்டி வைக்கிறாங்க ரிஷசிருங்க மகரிஷி.
இது அவருடைய. அதுக்கப்புறம் அவர் தான் புத்திரகாமேஷ் யாகம் பண்ணி அதில் வச்சு பிரசாதமாகிய பாயசத்தை கௌசலை, கைகேயி, சுமித்ரா 3 பேருக்கும் கொடுத்து ராமலட்சுமண பரத சத்ருகன்லாம் அப்படி தான் பிறந்தாங்க. ஸோ இந்த ரிஷிசிருங்க மகரிஷிக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஆனானப்பட்ட ஆதிசங்கராச்சாரியார் அங்கேருந்து கூட்டின்னு வர்றாரு இல்லையா, காசியிலிருந்து பிரம்மாவினுடைய வடிவத்தில் இருந்த மண்டன மிஸ்ரையும் பிரம்மாவினுடைய மனைவியாக இருந்த சரஸ்வாணி என்ற சரஸ்வதியும், அவங்க 2 பேரும் பிரம்மா சரஸ்வதி வாதத்தில் கெலிச்சிட்டு அவங்கள கூட்டின்னு வர்றாரு. வர்றபோது சிருங்கேரி இருக்கு இல்லையா இன்னைக்கு, அந்த இடத்துல ஒரு நிறை கர்ப்பிணியான ஒரு தவக்கலை, அதுக்கு ஒரு பாம்பு கொடை பிடிச்சின்னு இருக்கு. என்ன அதிசயம், தவக்கலையை சாப்பிட வேண்டிய பாம்பு கொடை பிடிக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல ரிஷிசிருங்க மகரிஷி தவம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு நெத்தியில் கொம்பு இருக்கும், சிருங்கம், அவருடைய கிரி சிருங்ககிரி, அதுதான் சிருங்கேரி, அவர் மேலே நரசிம்ம வனம்னு ஒன்று இருக்குது, அங்கே தவத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா சிருங்கேரி கோயில் இருக்கு இல்லையா, சிருங்கேரி கதைக்கு வரேன். சிருங்கேரி கோயிலேருந்து ஒரு 4 மைல் போனீங்கன்னா கிக்கேன்னு ஒரு ஊர் இருக்குது. கிக்கேன்னா குக்கிராமம்னு அர்த்தம். ஸோ அந்த ஊரில் எல்லாம் அக்ரகாரம், எல்லாம் பிராமணங்க இது மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு, நாங்கள்லாம் போன காலத்தில் ஒன்றுமே இருக்காதாங்க. பழைய காலத்து கோயில் ஒன்று இருந்தது, அதில் சிவலிங்கம் நடுவில், அதில் பாதி ரிஷிசிருங்க மகரிஷி பாதி சிவன். ரிஷிசிருங்க மகரிஷிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்நிதியில் சாந்தா, சிவனுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்நிதியில் பார்வதி. அங்கே இருக்கிற 5 மந்திரம் சொல்கிற போதே நம்ம சாந்தா சமேதாய ரிஷிசிருங்காய தே நமஹ அப்படின்னார். ஸோ அந்த ஒரு இடத்துல எப்படி ஆச்சு, ரிஷிசிருங்க மகரிஷி தவம் பண்ணுறார். அவருடைய குரு யார், நரசிம்மர். நரசிம்மர் சொல்கிறார், அப்பா நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய வரலாம் கொடுத்துட்டேன், இனிமேல் நான் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ சிவனை நோக்கி தவம் இரு, அவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். அப்போ எல்லா இடத்துலையும் சிவனில் நான் பாதி நீ பாதி கண்ணேன்னு பார்வதி இருப்பான், இந்த ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்னு நீ கேட்கணும் அப்படின்னு. ஸோ இவர் உட்காந்து தவம் பண்ணி சிவங்கிட்ட வரம் வாங்கி சிவனில் பாதி வாங்கிட்டு அந்த இடத்துல இருக்கார். இன்றைக்கி கூட அந்த இடத்துக்கு நரசிம்ம வனம்னு பேர். வருஷத்துக்கு ஒரு நாள் சிருங்கேரி மடாதிபதியெல்லாம் மேலே போய் அங்கே பூஜையெல்லாம் பண்ணிட்டு வராங்க. ராத்திரி ஆனால் அங்கே சிங்கத்தோட கர்ஜனையும் ரத்த வாடையும் கேட்கறதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க, புக்கிலெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது இதுதான் அந்த சிருங்கேரியில் ஆதிசங்கர் தன்னுடைய மடத்தை முதல் அமைச்சதுக்கு காரணம். 4 மடங்களில் அதுதான் ஃபஸ்ட்டு. தான் கூட்டின்னு வந்த ஆள் இருக்கான் இல்லையா, சரஸ்வதியோடது, அந்த ஆள் அங்கேருந்து கூட்டின்னு வந்து மடாதிபதி, அந்த இடத்துல முதல் மடாதிபதிங்கிறது பிரம்மவாக இருந்தவன் அங்கே வந்துடுறான். நல்லா ஒரு 1000கணக்கான வருஷம் பழமையான ஒரு இதுக்கு நடுவில் ஒரு பெரிய மகான் இருந்தார், அவர் பேர் வித்யாரண்யர். அந்த வித்யாரண்யர் மகாலட்சுமியை நோக்கி தபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். மகாலட்சுமி பிரத்யட்சமாகிறான். என்னான்னா, நீ நான் வந்திருக்கிய என்னை வசதியாக வச்சுட்டுன்றார். இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு அனுகிரகம் பண்ண முடியாதுப்பா, அடுத்த ஜென்மத்தில் தான் பண்ணுறேன் அப்படின்றார். கொஞ்சம் இரு, உனக்கு அடுத்த ஜென்மம் தானே வரணும்னு போட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டு ஒரு சன்னியாசி ஆகிட்டு தலையெல்லாம் முழுக்கிட்டு வந்து எதிர நான் சன்னியாசி ஆகிட்டு எனக்கு அடுத்த ஜென்மம் வந்துச்சு கொடுன்றார். அந்தம்மா அப்படியே கொட்டுறா. இவர் ஒவ்வொன்று சைலண்ட்டாக சோகமாயிடுறாரு. என்ன ஆச்சுங்கிறாங்க. சொல்கிறாரு, நீ சொன்ன பேச்சு கேட்டு நான் அடுத்த ஜென்மத்தில் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம், இப்போ தான் நான் சன்னியாசி ஆகி போட்டினேன், இதெல்லாம் என்ன பண்ணுறது இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே யோசனை பண்ண எல்லாம் தெரியும். இவர் உட்காந்து ஞானதிஷ்டில் பார்த்தா 2 ஆடு மேய்க்கிற பசங்க இருக்கானுங்க, அவங்களுக்கு மகாராஜா ஆகிற யோகம் இருக்குது, அதெல்லாம் இவருக்கு தெரியுது. இவர் தனக்கு மகாலட்சுமி கிட்டேருந்து கிடைச்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து, அவங்க 2 பேர் யார், விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஹரிஹரர் புக்கர், அது ஒரு மகானுடைய காசு, அது அவங்க 2 பேருக்கு கொடுத்து ஆந்திரா விஜயநகரம் அது கிடையாது, இது வந்து கர்நாடகாவில் இருக்குது இல்லையா, அந்த விஜயநகரம், அந்த இடத்துல விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாங்க. இப்போ நீங்கள்லாம் போனீங்கன்னா கர்நாடகாவில் இந்த ஹம்பி எல்லாம் கேட்கலையா, அதுதான் அது. அந்த இடத்துல தான் விஜயநகர சாம்ராஜ்யம் இருந்தது. அவங்க திருமலை இதில் மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பதி கோயில் மாதிரி நிறைய கோயில்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. அத்தனையும் ஒரு மகானுடைய பணத்தினால் வந்தது தான். இப்படி சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக நடத்தப்பட்ட தெய்வீக நாடகமாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இல்லைன்னா ஒரு சிருங்கேரி மடம் எப்படி வந்திருக்கும், முதல் மடம் அங்கே தான் வந்தது.
அந்த தவக்கலை இருக்கு இல்லையா, அதுக்கு ஏன் பாம்பு கொடை பிடிக்குதுன்னா சொல்கிறாங்க தர்ம பூதிமி, ஒரு ரிஷசிருங்க மனுஷி தவம் செஞ்ச இடம், ஆனால் இங்கே அதர்மம் எதுவும் கிடையாதுங்கிறதுனால தான் அந்த மடத்தை அங்கே அவர் கொண்டு வந்தார். எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம், ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். பல நேரங்களில் நமக்கு புரியாமல் போகலாம். இங்கே நீங்கள் வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம காஞ்சிபுரத்தில் நீங்கள் வரதராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா மகாலட்சுமி சந்நிதி இருக்குது. அந்த மகாலட்சுமி சந்நிதி விட்டு செவுத்தில் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த இடத்தில் மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினால் வேதாந்த தேசிகர் ஒரு ஏழைக்கு கல்யாண செலவுக்காக தங்க மழையை பொழிவித்தார்னு வந்திருக்கும். அது என்னன்னா வேதாந்த தேசிகரை பிடிக்காதவங்க. அவர் யார்? வேதாந்த தேசிகர் மண்ணு புகழ் கோசலையின் மணிவயிறு வாய்த்தவரேங்கிற மாதிரி கௌசுப மணின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அம்சத்தில் வந்தவர் வேதாந்த தேசிகர். அவரும் வித்யாரண்யரும் கண்டெம்பரரிஸ், ரெண்டு பேரும் ஒரே பாடசாலையில் படித்தவங்க. ஸோ அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பெரிய ஆள் ஆன உடனே இவருக்கு சொல்கிறாரு, நீ எங்கிட்ட வந்துட்டு நம்ம பணக்காரங்க ஜாலியாக இருக்கலான்ட்டு. இவர் சொல்கிறாரு, அங்கே பணக்காரனாக இருக்கிறத விட நான் இந்த வரதராஜர் கோயிலில் ஏழையாகவே இருந்துட்டு போகிறேன், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு. அவர்கிட்ட டெஸ்ட்டுக்காக இந்த மாதிரி நீ பணத்தை கேளுன்னு ஒரு ஏழையை ஊமையை அனுப்புகிறாங்க. இவர் மனுஷன் கேட்டால் அவன் பயங்கர சண்டாளன், கர்மம் பண்ணியிருக்கான், அவனுக்கு பணம்லாம் கொடுக்க முடியாதுன்னு. இது எனக்கு வச்ச பரிட்சமானா சரி, அவனை கோணி பிடிக்க சொல்லு, கோணியில் எவ்வளோ நிற்கிதோ அதுதான் அவனுக்கு, கோணியில் நிற்காததெல்லாம் அவனுக்கு கிடையாதுன்னு கண்டிஷன் போட்டுறா. சரின்னு அவனை கோணி பிடிக்க சொல்கிறார். அப்படியே தங்க காசு கொட்டுது. இவன் என்ன பண்ணுறான், இன்னும் கிடைக்கணும் கோணி ஆட்டி ஆட்டி பிடிக்கிறானா, வெயிட்டுக்கெல்லாம் புடுக்குன்னு போயிடுச்சு. கொஞ்சம் எடுத்துன்னு போய் இவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டாரு. இன்றைக்கி நீங்கள் காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா மகாலட்சுமி சன்னிதியில் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது, ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், ஒரு புராணம் இருக்கும். அதை வச்சு நம்ம சில பாடங்களை கற்றுக்கலாம். ஒரு சன்னியாசிக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது வேதாந்த தேசிகர் சொல்கிறது. ஒரு சன்னியாசிக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைச்சா அதை வச்சுக்கிட்டு அவன் எப்படியெல்லாம் தர்ம காரியங்களை உலகத்தில் பண்ண முடியும்ன்றதுக்கு அவர் காஞ்சியில் பரமாச்சாரியர் இருந்தார். அவருக்கு எதுவுமே தேவைப்படுறதில்லை, பணத்தை கையால் கூட தொலைவே மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தவ நிலையில் இருந்தார். அவர் போன வாழைப்பழ சத்துமாவை சாப்பிட்டு உட்காந்துருந்தார். அப்படி இருக்கிற போது ஒரு ஏழை பொண்ணு வரா, வந்துட்டு சாமி கல்யாணத்துக்கு 8 சவரம் கேட்குறாங்க, என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது அப்படின்னோடனே எல்லாம் அம்பாளுக்கு தெரியல, அங்கே போய் உட்காருன்னு. அப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆந்திராலேருந்து ஒரு ரெட்டி வரான். வந்துட்டு ஒரு தாம்பாளம், அதில் பட்டு புடவை, வேஷ்டி, 9 சவரன் கோல்டு காயின் எல்லாத்தையும் கொண்டாந்து பெரியவர்கிட்ட வச்சு, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு வேண்டினேன், நல்ல இடத்துல மாப்பிள்ளை வந்துடுச்சு, கல்யாண பத்திரிக்கை கொண்டாந்துருக்கேன்னு. அப்போது மடத்தில் இருக்கிற ஆளை கூப்பிட்றாரு, அந்த பொண்ணை கூப்பிட்டுண்டுவான்னு. இந்த ஆளையும் எடுத்து கூப்பிட்டுக்கோ, அந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கோ, நேராக காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அம்பாள்கிட்ட இதை வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு 8 கோல்டு காயின் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு, புடவை வேஷ்டி எல்லாம் கொடுத்துரு, அந்த ஒரு காயின் ரெட்டியார்கிட்ட கொடு. ரெட்டியாரே, இந்த ஒரு காயினை செலவு பண்ணாமல் வீட்டில் நீ பத்திரமா வச்சுக்கோ, நீ என்றைக்கும் வசதியாக இருப்பேன், ஒரு ஏழை பொண்ணுக்கு கன்னிகாதானம் பண்ண புண்ணியம் ஒன்று கிடைக்கிது அப்படின்னாராம். எப்படி இருக்குது பார்த்தியா? ஏன்னா நமக்கு மகான்களை ஏதோ காவி கட்டின்னு இருக்காங்க, நீ தப்பாக நினைக்க வேணாம். அவங்க நினச்சதை சங்கல்பம் மாத்திரத்தில் செய்ய முடியும். எண்ணியாங்க இதுவரை எண்ணிய திண்ணியராக பெண், மனசில் ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் சாதிக்கிற பவர் மகான்களுக்கு இருக்குது. எவ்வளோ உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். எப்படியெல்லாம் மகான்கள் ஒரு வளப்பத்தை தங்களுடைய தவபலத்தினால் அவங்களுக்கு தேவைப்படாது, அவங்களுக்காக கொடுத்தாங்க. இந்த மகான்கள்ன்றது என்னென்னா ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி. ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட நீ போய் 5 லட்சம் லோன் வாங்கிடலாம். பேங்க் மேனேஜர் அவன் பிள்ளை காட்டுறதுக்கு 50,000 ரூபாய் எடுத்துன்னு போனால் அவனை உள்ளே தள்ளிடுவாங்க. அதனால் மகான்களுக்கு பவர் கிடைக்கிறது ஏதோ ஒரு கடவுளுக்கு தொண்டு செய்கிறதுக்காக தவிர அவங்களுக்கு அதில் ஒன்றுமே கிடைக்காது. அவர் பெரிய டாக்டர் இருக்கார், அவர் ஒரு நாளைக்கு 8 ஆப்ரேஷன் கூட பண்ணுவார். அவருக்கு ஆப்ரேஷன் அவர் பண்ணிக்க முடியுமாண்ணா? இனி அதாவது ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கோம். அந்த மாதிரி தான் எந்த ஒரு மகானும் அவனுக்கு யூஸ் ஆகாத ஒரு விஷயத்துக்காக தான் அவ்வளோ தவம் செய்கிறான். யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இல்லைங்கிற மாதிரி பாடுபட்டு தவம் செஞ்சு அது மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வருது. அவங்களுக்கு எந்த வகையிலையும் யூஸ் ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் எந்த மக்களுக்கு அவங்க இவ்வளோ நல்லது செய்கிறாங்களோ அந்த மக்களுக்கு அந்த மகானுடைய மகிமை தெரியாது. ஏதோ சாமியார்றான்னு அவ்வளோதான். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கின்னு சாமியார் ஆகியிருக்கான். சாமி யாருன்னு தெரிஞ்சுட்டான், ஆனால் சாமியார் ஆகிருக்கான். எத்தனை பேருக்கு அந்த மகிமையெல்லாம் தெரியும்?
இதெல்லாம் தான் பிரச்சனைகள் உலகத்தில். எவ்வளோ மகான்கள். இப்போ ஒரு சாந்தானந்த சுவாமி இருந்தார். நீ சேலத்தில் போய் ஸ்கந்தாசிரமம் பாரு. இங்கே தாம்பரத்துக்கிட்ட அதே மாதிரி புவனேஸ்வரி கோயில் கட்டியிருக்காரு. புதுக்கோட்டையில் ஒரு புவனேஸ்வரி கோயில் கட்டியிருக்காரு. அவர் காவி கட்டின்னு உட்காந்துருந்தார். சாமி தான். ஆனால் பாரு எவ்வளோ எவ்வளோ அழகான கோயிலெல்லாம் கட்டி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் வேத பாடசாலை எல்லாம் ஆரம்பிச்சுட்டு போயிருக்காரு. அதனால் மகான்களை அதை மக்களால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் ஒரு நாள் இவங்க மகிமெல்லாம் கடவுளுக்கு இது மக்களுக்கு புரிஞ்சால் நல்லது. பூமியில் வாழும்போது 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தால் இந்திரலோகத்தில் இந்திர பதவி கிடைக்கும் என்றும் அதைதான் மகாபலி சக்கரவர்த்தியும் செய்தான் என்றும் நமது புராணங்கள் கூறுகின்றன. பூமியில் பதவி பெறுவது மனிதனின் பற்றால் வருகிற நிலை என்றால் இந்திரலோகத்தில் இந்திர பதவி என்பதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? பூமியில் வாழ்ந்த ஒரு ஆத்மா இந்திர பதவியை அடைந்தால் அது அந்த ஆத்மா முக்தி நிலை அடைந்ததாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? பச்சை மாமலை போல் மேனி பாடுங்க. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதாமரரே ரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே. இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளான்னு ரங்கநாதர்கிட்ட கேட்கிறார். அப்போ இந்திர பதவின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றது தான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களை யாரோ ஒருத்தன் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் படிச்சிடறான். போய் ஒரு கலெக்டரோ தாசில்தாரோ ஏதோ ஒரு போஸ்ட்டு கிடைக்கும். அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த சீட்டில் இருக்கலாம், டவாலி செல்யூட் அடிப்பான், கார் கிடைக்கும். ரிட்டையர் ஆகிட்டான், வீட்டில் வந்தாக்கன்னா அவனை ஈக்காக்கா கூட மதிக்காது இல்லை, அந்த பவரில். அதனால் இந்த மாதிரி பதவிகள்லாம் பெரிய விஷயங்கன்னு நினைக்க வேண்டியதில்லை. அதை போய் அவன் படித்த படிப்புக்கு செய்த தானத்துக்கு, தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவ நாடு வழி திறந்துடுமே. நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம், அப்போ நீ ஒரு தேவராகலாம். அங்கே போயிட்டு அனுபவிச்சுட்டு திருப்பியும் பூமிக்கு வரணும். பூமிக்கு வந்து தவம் செஞ்சு நீ ஒரு சித்தராகவோ யோகியாகவோ அப்படி மாற வேண்டியிருக்கும். இல்லை இந்த பூமியில் ஏதாவது ஒரு கோயில், ஒரு நதி, ஒரு மலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாநிலம் பயனர வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோன்ற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஓரியன்ட் பர்சனாலிட்டியாக மாற வேண்டியிருக்கும். அதனால் தேவர்கள் பெரிய விஷயம்னு நினைக்க வேணாம். எவ்வளவோ தேவர்கள் இந்திர பதவி கடிச்சு மேலே போயிருப்பான். போகிற போது உலகத்துக்கு நல்லது செய்யலாம்னு நினச்சிட்டு போயிருக்க மாட்டான். அங்கே போய் ரம்பா திலோத்தம ஊர்வசியை பார்க்கலாம், இந்திராணியை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் 7 ரிஷிகள் வர்றாங்களாம். இந்த இவன் என்ன பண்ணிட்டான், காம விகாரம் அவங்கள பார்த்து நகருங்க நகருங்கன்ட்டு சர்ப்ப அப்படின்னா, சர்ப்பன்னா பாம்புன்னு ஒரு அர்த்தம், நகருங்கன்னு ஒரு அர்த்தம். அவங்க சொன்னாங்க எவ்வளோ கொழுப்பு இருந்தால் ஒரு இந்திர பதவி கிடைச்சா உருப்படலான்ற எண்ணம் இல்லாமல் இப்போ அந்த காம விகாரத்தில் தள்ளுன்னு சொல்கிறியா, பூமியில் போய் பாம்பா போடுறான்ட்டானோ. அதனால் நீ தேவர் பதவிக்கு போனால் கூட உருப்பட்டுருவேன்னு நினைக்க வேணாம். இந்த மாதிரி ஏதாவது வம்பில் மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தே டூ லாட் ஆஃப் இந்த மாதிரி தகுதி இல்லாமல் நடந்து கொள்ளுகிறதுனால அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ டோன்ட் திங்க் தேவர்கள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் நீ நினைக்க வேண்டியதில்லை. நீ நார்மலாக உலகத்தில் இருந்தபடி இருங்கோள். தாய்மானவர் எப்படி இருக்கியோ அப்படியே இரு. வாட் எவர் ஃபேட் ஹஸ் ஃபோர்ஸ் அப்பான் யூ, ஏழையோ கோழையோ நல்லவனோ கெட்டவனோ பிரம்மச்சாரியோ கிரஸ்தாத்தனோ ஒழுங்காக ப்ளே பண்ணு, அந்த ரோலை ப்ளே பண்ணு. எண்ணங்கள் இல்லாத நிலையை நீ அடையணும். அதுக்கு வாச்சா மகோச்சரம்னு பேர். எல்லா முறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. ஒரு நேக்கட் மைண்ட், அதுதான் நிர்வாணம். துணி இல்லாமல் இருந்தாக்கா அது உடம்புக்கு நிர்வாணம். மைண்டில் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அது எண்ணங்களற்ற நிர்வாணம். ஸோ சொல்லில் விளங்கா நிர்வாணம்னு அதுக்கு பேர். ஸோ மைண்டில் எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் ஒரு பிளாங்க் மைண்டு உனக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி நீ லிபரேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உனக்கு எந்த பதவியும் தேவைப்படாது. இந்த உலகத்தில் இந்த பாடிங்கிற ஜெயில் இருக்கு இல்லையா, இதிலேருந்து உன்னுடைய ஜோதியை வெளியே எடுத்துருவேன். இந்த உலகத்தில் ஒளி உடம்போடு சுற்றிக்கிட்டு இருப்பேன். அதனால் வள்ளலார்னு சொல்வார், உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்னு. ஜோதி சுயம் ஜோதி பரம். உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஜோதி தான் இருக்குது, நம்மக்கிட்டேயும் அதுதான் இருக்குது. இதை நாம் அது கூட மெர்ஜ் பண்ணிக்கிறது. ஸோ உலகத்தில் மிகப்பெரிய நிலை என்பது ஒரு மனிதன் ஆசா பாசங்களை எல்லாம் விடுத்து ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போயிட்டு இந்த உலகத்தில் ஜோதி சொரூபமாக
ஏதோ ஒரு வகையில் உலகத்துக்கு பயன்படுது. நீ அந்த மாதிரி இருந்தியானா அவங்க உன்னை ஏதாவது ஒரு கோயில் சிலையில் உட்கார வைப்பாங்க, ஒரு ஆறாக மாற்றுவாங்க, இல்லைன்னா ஒரு 11 ருத்ரர்கள் இருக்காங்க அதில் ஒரு போஸ்ட்டுக்கு போவேன், 12 ஆதித்யர்கள் இருக்காங்க அதில் ஒரு போஸ்ட்டுக்கு போவேன். அதெல்லாம் பெரிய பதவிகள். இல்லை இந்த உலகத்திலே எந்த ஒரு எண்ணமும் இல்லாத நிலையில் ஒரு பாம்பு மாதிரி ஆகிட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு பொந்துக்குள்ளே போய் உக்காந்துட்டு அதுக்கு ஒரு தவம் பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டே இருப்பேன். உனக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் தவம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது எல்லாருக்கும் ஆயுசு இதுதான். உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 அல்ல, 100க்கு மேலெல்லாம் இருக்க முடியாது. யாரோ தப்பித்தவர் இருந்தால் பெரிய விஷயம். அது கூட அவங்க கிராமத்தில் யாரோ வந்து குத்து மதிப்பாக சொல்லுவாங்க 110 வயசு ஆச்சு 120 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மூச்சு இருக்கு இல்லையா, அது 72 தடவை லேப்டாப்பு, அதை நீ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டியானா, இப்போ ஒரு செல்ஃபோனு வச்சுருக்கேன், செல்ஃபோனில் பேசினே இருந்தால் சார்ஜ் இறங்கிடுச்சே அப்படின்னு போவேன். நீ கம்மியாக பேசினேனாக்க சார்ஜ் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த உடம்புல நீ ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணிவிட்டு அப்படியே தியானத்திலேயே கழிக்கிற போது உன்னுடைய லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அப்போ நீ என்ன பண்ணுவேன், இந்த வயலையை அடிச்சுட்டு சாப்பாடுக்கு படலாம் விட்டு எங்கேயாவது யாருக்கும் தொந்தரவு இல்லாத போய் கண்ணை மூடின்னு உக்காண்டேன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஊசி முனையில் தேன் விழுற மாதிரி உனக்கு விழுந்துக்கினே இருக்கும். இந்த இடத்துல வந்த உடனே அப்போ யோகத்துக்கு நீ போகிற போது இந்த கழுத்து இல்லை இப்படி ஆகிடும். இதுக்கு ஜலந்தர பந்தனம்னு பேர். அப்போது தேங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பார்க்கு, மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பார்க்கு தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் ஏதுக்கடின்னா, தேங்காய் பால்லாம் இந்த உலகத்தில் நீ சாப்பிட்றது, மாங்காய் பால்லாம் இந்த இடத்துல ஒரு குட்டி வடுமாங்காய் மாதிரி இருக்குது, அதுலேருந்து ஒரு ட்ராப் அமிர்தம் வரும், அது இந்த இடத்துல மடக்கிட்டியானா அதை சாப்பிட்டு நீ அப்படியே இருப்பேன், ஒல்லியாகி போடுவேன். ஆனால் எவ்வளோ வருஷம் வேணாலும் நீ உயிரோடு இருக்கலாம். ஸோ இந்த மகான்கள் பெரியவங்க ஜீவன் முக்தர்கள்லாம் இப்படி தான் வாழ்கிறது. தே கன்ஃபைன் தேர் லைஃப் டு நோ ஆக்டிவிட்டி, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. ஜனங்க நடுவில் வந்து மக்களுக்கு தொண்டு கிண்டெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய நார்மல் ஏஜ் தான் இருக்கும். பிகாஸ் தே ஒர்க் வித் த மாசஸ், அவங்களுக்கு நார்மல் ஏஜ் தான் இருக்கும். ஸோ தேர் ஆர் different situations, and if you want to live in this world just praying to God, நீ அப்படியே இருக்கலாம். எவ்வளோ பேர் நீ பார்த்துருப்பேன், ஒரு குழந்தை தவழ்ந்து போய் அப்படியே தவத்தில் உட்காந்ததுலாம் படிச்சு புராணங்களில், அவங்களுக்கு எங்கேருந்து இந்த மூப்பு நரை பிணி இதெல்லாம் வரப்போகுது, அப்படியே போய் உட்காந்துட்டாங்க இல்லையா. நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பிறந்த உடனே தவழ்ந்து போய் ஒரு புளியாமரத்து பொந்தில் உட்காந்துட்டார். எவ்வளோ பெரிய நிலை அது இல்லையா. 12 வயசுன்னா அந்த 12 வயசுல இருந்துட்டார் நம்மாழ்வார். லைக் தட் இட்ஸ் யுவர் சாய்ஸ் ஆஸ் டு வாட் யூ வாண்ட். ஏன்னா உன்னோட சாய்ஸ் கூட சொல்ல முடியாது. உன்னோட முற்பிறவிகள், உன்னுடைய இந்த பிறவியில் நீ பிறந்திருக்கக்கூடிய பிளானட்ரி கன்ஸ்டலேஷன்ஸ், அதை வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் இருக்கும், எப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு நல்ல ஜாதகம், எனக்கு 10ல் குரு சுக்கிரன்னு இருக்காங்க. அப்போது ஜீவனஸ்தானம்னா என்ன, அதில் 2 குரு இருக்காங்க, தேவகுரு அசுரகுரு. ஸோ மை ஒர்க் இஸ் திஸ் டு ப்ளே த ரோல் ஆஃப் ஏ குரு. பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க, இதுக்கு முன்பிறவிகளில் நம்ம என்ன செஞ்சோம். அதில் எனக்கு 4 பிளானட் இருக்குது, சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேன்ற மாதிரி. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் 4 இருக்குது. அதனால் என்னுடைய 6 கிரகங்கள் 2 கட்டத்தில் அடங்கிடும். மேஷத்தில் ராகு இருக்குது, அதனால் நான் சொன்னால் பலிக்கும். அண்டு 6ல் சேட்டர்ன் இருக்குது, அதனால் எனக்கு விரோதிங்க இருந்துக்கிட்டே இருப்பானுங்க, ஆனால் எந்த விரோதியாலையும் என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது. எனக்கு 8ல் கேது இருக்குது, அதனால் எவ்ரி 12 இயர்ஸ் என்னுடைய ஸ்பிரிட் எலிவேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு. ஸோ ஒரு தடவை வித்வான் லக்ஷ்மணன் இல்லை பாலஜோதிடம் எல்லாம், அவர் என்னை வந்து பார்க்க வந்தார் நீலாங்கரையில். என்னை பற்றி 18 வாரம் அவர் எழுதினார் பாலஜோதிடத்தில். இந்த மாதிரி ஒரு ஆள் கைரேகை ஜாதகம்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னு எழுதினார். அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து டாக்டர் ஹேமான்னு ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க, ஒரு 6 பக்கம் எழுதினாங்க. அந்த நேரத்தில் குஜராத் பிரைம் மினிஸ்டர் தான், அதனால் ரேப்பர்லேயே குஜராத் படம் என் படம் தான் இருக்கும். அதில் இது நீலங்கரையில் நான் இருக்கிற போது எழுதினாங்க. அதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் யாருன்னு சொல்லாமல் இந்தியாவில் இருக்கிற டாப் அஸ்ட்ராலஜர்ஸ், நேமியாலஜிஸ்ட், நியூமராலஜிஸ்ட், சிக்னேச்சர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இதெல்லாம் அனுப்பிச்சு இவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து போட்டாங்க. அதில் ஒரு ஆள் எழுதினார், இவர் மகாபாரத் பீஷ்மர் மாதிரி, இவர் நினச்சா தான் சாவார், இல்லைன்னா இவர் சாவே கிடையாதுன்னு சொல்லி எழுதினாங்க.
சுயம் சிந்தனை மரணம் உள்ள ஜாதகம் அப்படின்றாங்க. நினச்சாதான் சாவு, இல்லைன்னா இல்லைன்னு. இன்னொரு தடவை சொன்னாங்க, காஞ்சி பரமாச்சாரியார் ஜாதகமும் இந்த ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேர் ஜாதகத்திலையும் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சமாக இருக்குது. அதனால் உலகத்தில் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டு தான் போவாங்க அப்படின்னு வந்து இருக்கும். நம்ம புக்கில் அதெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷம். அதனால தான் நீ பிறக்கிற போது அவன் ஐரியனா எழுதுறாரு, இந்த பதவி பூர்வ புண்ணியானாம், இந்த ஜாதகத்தில் பலன்கள்லாம் பூர்வ புண்ணியத்தை வைத்துக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாஸ்ட். திடீர்னு ஒரு ஆள் சாமியெல்லாம் ஆக முடியாது. ஸோ ஒரு உங்கள் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறன்னா ஆயிட முடியுமா நீ சொல்லு. இதுக்கு முன்பிறவிகள் யார் என்ன, இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவனுக்கு என்ன யோகியத்தை வந்தது அப்படின்லாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாஸ்ட். திருவள்ளுவர் சொல்கிறார், அறத்தாறு இது என்ன வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருத்தன் பல்லக்கில் உக்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. தூக்கின்னு போகிறவன் ஏன் உக்காந்துன்னு போகல, உக்காந்து போகிறவன் ஏன் தூக்கின்னு போகலன்னு யோசனை பண்ணு. இவன் தர்மம் பண்ணியிருக்கான், உக்காந்துன்னு போகிறான், அவன் பண்ணலை, அதனால் இது பண்ணணும். வள்ளலார் சொல்லுவார், நல்ல வெயில் தலை மேலே சும்மாடு வச்சு விறகட்டை தூக்கின்னு வேத்து கொட்டின்னு போகிறாங்களாம். அவங்கள பார்க்குற போது தெரிஞ்சுக்கோ நடராஜா, இவங்கெல்லாம் உன்னை போன ஜென்மத்தில் கும்பிடல அப்படின்வார். சும்மாடு கட்டி சுமந்து உடல்வூரை காண்கையில் ஐயா சிதம்பர தேவா நினை வணங்காத பேரன்றோ. உன்னை கும்பிட்டு இருந்தால் ஒழுங்காக இருந்திருப்பாங்க, பாரி இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதனால தான் அவங்க கணக்கு பண்ண மாறோ ஒரு ஆயிரும். உன் ஜாதகத்தை எழுதுகிற போது இது எழுதுறதுக்கு அதுக்கு தான். இந்த ஜாதகத்துக்குள்ள பலன்கள் பதவி பூர்வ புண்ணியானம், முற்பிறவிகளை வைத்துக்கொண்டு இந்த பிறவி அமைகிறதுன்றது. இது உனக்கு எப்போ தெரியுதோ அப்போ என்ன பண்ணும், நீ இப்பயே வந்து அடுத்த பிறவிக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. போன பிறவிகளில் மிஸ் பண்ணதுனால இந்த பிறவிக்கு உள்ள பலன்கள் அது நடந்து தான் தீரும். வேணா கொஞ்சம் கூட்டிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 5 வருஷம் ஜெயிலுக்கு போகிறேன்னு வையேன், அங்கே குட் கான்டாக்டில் இந்தியானாக்கா ஒரு 2 வருஷம் தள்ளுவாங்க, ரிவிஷன் பேர் அது. அந்த மாதிரி உனக்கு என்ன கர்மம் அனுபவிக்கணுமோ அது கொஞ்சம் குறையும், புண்ணியம் வர வேண்டியிருந்தால் கொஞ்சம் கூடும். இவ்வளோ தான் நடக்கும், மாற்றெல்லாம் முடியாது. அதாவது கர்ணன் விட்ட நாகாசுரத்தில் அர்ஜுனன் சாகணும்னு இருக்குது. அவன் கிருஷ்ண பரமாத்மா நம்பின்னு இருக்கிறதுனால கர்ணன் நாகாசுரம் விட தான் செய்கிறான், அது வரதான் செய்யுது. கிருஷ்ணர் கொஞ்சம் அப்படி தேர அமுக்கின உடனே அது கிரீடத்தை தட்டிட்டு போச்சு. அப்போ நீ கடவுளை நம்பினா வர்றது வந்தே தீரும். தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி உன்னை நீ பாம்பு கட்சி சாகணுன்னா அன்றைக்கி ஒரு தேள் கொட்டும். நீ கடவுளை நம்பாதவனாக இருந்தால் உனக்கு 1 கோடி ரூபாய் வர வேண்டிய இடத்துல 10,000 ரூபாய் வரும். கூட்டலாம் குறைக்கலாம், ஆனால் இல்லாமல் மாத்திரம் பண்ண முடியாது. ஷேடோ ஆஃப் கர்மா இல் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சு சாஸ்திரத்துலலாம் எழுதி வச்சுட்டு போனாங்க. அண்ட் வெதர் யூ வாண்ட் ஆர் நாட் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். எல்லாமே இப்படி தான் நடக்குது உலகத்தில். எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். நான் இவ்வளோலாம் கோயில் கட்ட முடியுது, எப்படி கட்ட முடியுது, என் ஜாதத்தில் குரு இருக்கார், பிரகஸ்பதி தேவகுரு. குருவோட வேலை என்ன, இதுதான் தான தர்மங்கள், கோயில் குளம் கட்டுறது, இதெல்லாம். எனக்கு 10ல் சுக்கரன் இருக்கார். ஆனால் இந்த தான தர்மங்களை செய்யறதுக்குள்ள வசதிகளை அள்ளி கொடுப்பாய் வெள்ளி சுக்கரக வேந்தேன்னு கொடுப்பாரு. அதனால நான் எப்பயுமே பணக்காரனாக தான் இருப்பேன், எப்பயும் வசதியாக தான் இருப்பேன். எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப ஏழை, ஸ்கூல் டீச்சர் தான். ஆனால் நான் சின்ன வயசுலேயே ராமகிருஷ்ணன் மிஷனுக்கு போனால் அங்கே வசதியாக தான் படித்தேன். எனக்கு ஒரு 750 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடச்சிதா, அதை வச்சு இஸ்லாமிய காலேஜில் பிஎஸ்சி படிக்கிற போது என் பணத்துலேயே நான் படித்தேன். 1964 750 ரூபா பெரிய அமௌண்ட்டு என்ன. ஸோ எப்பயும் வசதியாக தான் இருக்கேன். வசதிக்கு எந்த காலத்துலேயும் பஞ்சம் இல்லை. கடவுள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பூஜைக்கு இந்த பிறவியில் எல்லாம் கொடுக்குறாரு. நல்லா எந்த காலத்துலையும் நான் கஷ்டப்படல, எப்பயும் நல்லா தான் இருக்கேன். ஓகேவா, லாஸ்ட் கொஸ்டின். காகம், ஆந்தை போன்ற பறவைகள் மனிதனின் தலையில் அடித்தால் அதை பக்ஷி தோஷம் என்றும் அதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. பறவைகளால் மனிதனுக்கு தோஷம் வருமா, அதற்கு பரிகாரம் தேட வேண்டியது அவசியம்தானா? ஒரு ராஜா கிட்டே யாரோ சொன்னான், 2 காக்கா பார்த்தியானா உனக்கு அன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லி. இவன் மந்திரி கிட்ட சொல்லிட்டான், மந்திரி எப்போ 2 காக்கா பார்த்தாலும் நீ என்னை வந்து கூப்பிடணுன்ட்டு. மந்திரி 2 காக்கா பார்த்தான். பார்த்தோன்னா ஓடி வந்து ராஜா அந்தப்புறத்தில் தானே இருப்பான், கதவு தட்டினான். அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டினான். அவன் வர்றதுக்குள்ள ஒரு காக்கா பறந்து போச்சு, ஒரு காக்கா தான் இருந்தது. உடனே ராஜா கோவம் வந்துச்சு, இந்த மந்திரி இந்த தூணில் போட்டு கட்டி அடிங்கடா, இவனால் வந்து எனக்கு 2 காக்கா பார்க்க வேண்டிய அவசியம் போய் ஒரு காக்கா தான் வந்துச்சு.
மந்திரி வாய்மேல் இப்படி வச்சுன்னு சிரிச்சானான். அது எதுக்கு சிரிக்கிறேன்னா, இல்லை 2 காக்கா பார்த்து அதிர்ஷ்டம் எப்படிக்குதுன்னு நினச்சேன்னா. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்பிக்கையில் வர்ற விஷயங்கள் இல்லை. காக்கா அதனுடைய போக்கில் போகுது, சிட்டு பண்ணுது, போய் குழிப்பியா அதை விட்டு அதிர்ஷ்டம் இல்லை, அது என்ன தங்க டப்பால் வச்சு பூஜை பண்ண போகிற நீ. டோன்ட் பாது. सर्व अवतारने शिवशङ्कर सकल पराक्रमणे बाबा सर्व अवतारने शिवशङ्कर सकल पराक्रमणे कर्म विनै अழிக்கும் மாய கண்ண பிரானிவனே தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே அங்குசரேகை கொண்டான் ஆனை முகனிவனே அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே சூலம் ஏந்தி வந்தான் சிவசக்தி ஸ்வரூபனுமே மழுவினை கைப்பிடித்தான் மகாதேவன் இவனே சர்வ அவதாரனே வில்லம்பு சின்னம் கொண்டான் ஐயன்வன் புலிவாகனனே மீனாமை குடையும் கொண்டான் திருமாலவன் வேங்கடனே கோதண்டம் ஏந்தி வந்தான் கோசலராமனுமே சங்கு சக்கரம் தரித்தான் சாட்சாத் நாராயணனே சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே பாபா சர்வ அவதாரனே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா